உற்சாகமான இரவு வணக்கம். சன்ரைஸ் செய்திக்காக இணையவள செய்தி தொகுப்புடன் நெதர்லாந்தில் இருந்து செல்வி நித்யானந்த். அரசியலிலிருந்து ஒதுங்கப் போவதாக கூறி வந்த டக்ளஸ் தற்பொழுது அந்த முடிவை கைவிடுவதாக அறிவித்துள்ளார். உடல்நிலை காரணமாக அரசியலிலிருந்து ஒதுங்குவது தொடர்பாக சில வருடங்களாக சிந்தித்த போதிலும் கடந்த வருடம் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஏற்பட்ட பின்னடைவை சவாலாக எடுத்து செயற்பட்டு வருவதாகவும் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். 1987 ஆண்டு இந்திய இராணுவத்தால் கொல்லப்பட்ட தாயினதும் மகனினதும் உடல் வீட்டு வளாகத்துக்குள் அடக்கம் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கொல்லப்பட்ட பெண்ணின் பிள்ளைகள் வெளிநாடு ஒன்றிலிருந்து தாயகத்துக்கு வந்து உடல்களை நீதிமன்ற அனுமதி பெற்று மீள தோண்டி எடுக்கப்பட்டு மார்ச் மாதம் 23ஆம் தேதி சமய முறைப்படி தகனக்கிரியைகள் நடத்தப்பட்டுள்ளன. 1987 ஆண்டு இந்திய இராணுவம் யாழ்ப்பாணம் நோக்கி மேற்கொண்ட பட நடவடிக்கைகளில் கண்டி வீதியில் உள்ள வீடொன்றில் இருந்த தாயும் அவரது மகனும் இந்திய இராணுவத்தின் துப்பாக்கி சூட்டில் கொல்லப்பட்டிருந்தனர். உயிரிழந்தவர்களுக்கு சமய முறைப்படி கிரிகள் செய்து தகனம் செய்வதற்கு அப்பொழுது அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கணவர் வேறுபடியின்றி தனது மனைவியினதும் மகனினதும் உடலை வீட்டிலேயே அடக்கம் செய்திருந்தார். இங்கிலாந்தில் விதித்திருக்கும் தடையால் தனது அரசியலுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என விநாயகமூர்த்தி முரளிதரன் அதாவது கருணா அம்மான் தெரிவித்துள்ளார். தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சனையில் முதல்வர் ஸ்டாலின் நடவடிக்கையில் மாற்றம் தெரிகின்றது. போராட்டம் சட்ட நடவடிக்கை என வேகம் காட்டிய முதல்வர் தற்பொழுது தமிழக மந்திரிகளை அழைத்துச் சென்று பிரதமரை சந்தித்து பேச முடிவு செய்துள்ளார். கொடநாடு வழக்கில் ஜெயலலிதாவின் முன்னாள் வளர்ப்பு மகன் சுதாகரனுக்கு சிபிசிஐடி நகர காவலர் சமன் அனுப்பியுள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியை அடுத்து கொடநாடு எஸ்டேட்டின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா சசிகலாவுக்கு சொந்தமான பங்களா இருக்கின்றது. இங்கு 2017ஆம் ஆண்டு கொள்ளை சம்பவம் நடந்த இந்த வழக்கில் தொடர்புடைய சயான், வாலியர், மனோஜ் உட்பட 10 பேரை நகர காவலர் கைது செய்தனர். ஆப்பிரிக்க நாடான நமீபியாவில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றதில் தென்மேற்கு ஆப்பிரிக்க மக்கள் அமைப்பு கட்சி சார்பில் போட்டியிட்ட நெடும்போ நந்தி தைத்தா 72 வயது 58% வாக்குகள் பெற்று அதிபராக தேர்வு செய்யப்பட்டார். சென்ட் கத்தரின்ஸ் நகரில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் ஒருவர் உயிரிழந்ததை அடுத்து நகர காவலர் கொலை விசாரணை மேற்கொண்டு உள்ளனர். மூளையில் பொருத்தப்பட்ட சிப் உதவியுடன் மனதில் நினைப்பதாக சில செயல்களை இளைஞர்கள் செய்து வருகின்றனர். பிரபல தொழில் அதிபரான எலான் மாஸ்க் நியூட்ரலிங் எனப்படும் நரம்பியல் தொழில்நுட்ப நிறுவனம் ஒன்றை தொடங்கி நடத்தி வருகின்றார். மனித எண்ணங்களை செயல்களாக மாற்றக்கூடிய மூளை மற்றும் கணினிக்கு இடையாக செயல்படக்கூடிய மைக்ரோ சிப்பை உருவாக்குவதில் கவனம் செலுத்தி வருகின்றது. உக்ரைனில் துல்லிய தாக்குதலில் ரஷ்ய வானூர்திகள் சுக்குநூறாக சிதைந்த காட்சிகள் இணையதளத்தில் வெளியாகியுள்ளது. மெட்டா நிறுவனம் இங்கிலாந்தில் விளம்பரமில்லாத சந்தா முறையை அறிமுகப்படுத்த பரிசீலித்து வருகின்றது. பிரான்ஸ் தலைநகரில் சிற்றுண்டி இல்லாத மண்டலத்தை உருவாக்க வாக்களிப்பு நடத்த வலியுறுத்தப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தில் சிறையில் அடைக்கப்படும் பணக்கார கைதிகள் தங்களால் ஏற்படும் செலவுக்கு தாங்களே பணம் செலுத்த வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் அழைப்பு விடுத்துள்ளார். வெளிநாட்டு மாணவர்கள் தங்கள் சொத்து என்கின்றது ஜெர்மனி. வெளிநாட்டு மாணவர்கள் ஜெர்மனிக்கு பல்லாயிரம் கோடி ரூபாய் வருவாயை உருவாக்குகிறார்கள். 27ஆம் தேதி வியாழக்கிழமை பிரான்ஸ் ஐரோப்பிய பாதுகாப்பு உச்சி மாநாடு இடம்பெற உள்ளமை அறிந்தது. இதில் பங்கேற்க உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ஒரு நாள் முன்னதாக நாளை பாரிசுக்கு செல்ல உள்ளார். முன்னாள் ஹெவிவெயிட் குத்துச்சண்டை ஜாம்பவான் ஜோர்ஜ் போர்மன் 76வது வயதில் காலமானார். வெள்ளிக்கிழமை குடும்பத்தினருடன் அமைதியாக உறங்கிக் கொண்டே அவர் உயிரிழந்ததாக உறவினர்கள் தெரிவித்திருந்தனர். 1968 ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வென்ற அவர் 1973 ஜோ பிரெசியை வீழ்த்தி தனது முதல் உலக ஹெவி வெயிட் பட்டத்தை கைப்பற்றிக் கொண்டார். ஆனால் 1974 நிகழ்ந்த ரூபல் இந்த ஜங்கிள் என்ற சரித்திர புகழ்பெற்ற போட்டியில் முகமது அலிக்கு எதிராக தோல்வியடைந்தார். 1994ஆம் ஆண்டு 15வது வயதில் மைக்கேல் மூரரை வீழ்த்தி உலக சாம்பியன் பட்டத்தை மீண்டும் கைப்பற்றியிருந்தார். இதன் மூலம் உலகின் வயதான ஹெவிவெயிட் சாம்பியனாக புதிய சாதனை படைத்திருந்தார்.
பாக்ஸிங் உலகமே அவரது மறைவுக்கு இரங்கல்களை தெரிவித்திருந்தது. மைக் டைசன், ஜேக் பால், NBA நாயகன் மேஜிக் ஜோன்சன் உள்ளிட்ட பிரபலங்கள் அவர்களை புகழ்ந்திருந்தனர். முகமது அலியின் பேரன் நிக்கோ அலி வால்ஷ் கடைசியாக இருந்த தெய்வீக வீரர்களில் ஒருவர் சென்றுவிட்டார் என்று தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.